நான் பேசுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பது அப்படிங்கும்போது மைண்ட் அண்டர்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சீரிஸ் இருந்தது. 2 சீசன் வந்திருக்கு. அது எடுக்கல அதுக்கப்புறம் ஏன் எடுக்கலன்றது தெரியல. அவர் அந்த அந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிஹேவியர் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்னு ஆரம்பிச்சிருப்பாங்க எஃபிஐயில் ஒரு லேட் 70s. எதனாலனா அந்த காலத்தில் எந்தவித மோட்டிவுமே இல்லாமல் ஒரே மாதிரி நிறைய கொலைகள் நடக்கும். அதுக்காக நிறைய பேர் பிடிப்பாங்க. அவங்களாம் சைக்கோபேத்திக் கில்லர்ஸாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எப்படி இவங்க உருவாகுறாங்க, என்ன அவங்க மைண்டில் இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஆனால் அதோட மோட்டிவ் தெரியல, அது எதனால் பண்ணுறாங்கன்னு தெரியலங்கும் போது அது அவங்க பிஹேவியர்லாம் அனலைஸ் பண்ணுறது அந்த பிஹேவியர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அது நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டன் ஃபோர்டுன்னு இருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி அவங்க கூட இன்னொரு ஆள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெயிலில் இந்த மாதிரி சைக்கோபேத்திக் கில்லர்ஸ் எடுத்து இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்க மைண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வாரம் இருப்பான். அதில் மெயினாக இட்கெம்பர்னு ஒருத்தரை வந்து இவன் இன்டர்வியூ எடுப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஒரு ஆள்கிட்டே வாரமாக போய் பேசி அவனுக்காக ஒரு இன்ட்யூஷன் வந்துடும், இன்சைட் வந்துடும். அந்த டிடெக்டிவ் ரீசனிங் அவனோட இன்சைட்ஸு இன்னொன்று இவன் சொல்கிறத வச்சு இவன் மைண்டுக்கு ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஷனலிஸ்ட் அப்ரோச். இவன் போய் கேட்டது ஒரே ஒரு எவிடன்ஸ், அதை வச்சு இவனா ஒரு இன்சைட் ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவான். அந்த தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அந்த தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேருந்து ஒரு 4-5 காசு அதே மாதிரி கேஸஸ் சால்வ் பண்ணிடுவான். அவனோட இண்டக்டிவ் ரீசனிங் இவன் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் எவிடன்ஸ் எடுத்துருக்கான். ஆனால் இவன் ஒரு தியரி ஃபார்ம் பண்ணுறான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரேஷனலிஸ்ட். இந்த தியரியை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த தியரியை வந்து ஒரு 4-5 ரியல் லைஃப் சினாரியோவில் இது பண்ணி அது வந்து அவன் அது சில கேசஸ் சால்வ் பண்ணியிருப்பான். அதுவே அதுக்கப்புறம் பின்னாடி இது வந்து உங்களுக்கு பார்க்க இப்போ ரேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ முக்கியங்கிறது இதில் தெரியும். ஆனால் இது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வேணும். அந்த இடத்துல தான் நம்ம பின்னாடி வந்து ஒரு உமன் வருவாங்க. அவங்க வந்து ஃபுல் எவிடன்ஸ் பேஸ்டாக தான் போகணும் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணணும். ஒருத்தர்கிட்ட எவிடன்ஸ் இன்டர்வியூ எடுக்க மட்டும் பார்த்தாது. எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொஸ்டினர் வச்சு அதில் ஒரு டேட்டா அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு தான் கேசஸ் சால்வ் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். இவங்க வந்து எம்பசிஸ்ட். இதில் என்னென்னா இந்த சீன்ஸ் பண்ணிட்டு இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அதனால தான். ஆனால் இவங்க கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க தனியாக இது பண்ணோம்னா அது ஒரு அன்னத்திக்கலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இவங்க தனியாக பண்ணோம்னா கேசஸ் அந்தளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டெகிரேட்டடாக அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது கேசஸ் நிறையா சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்.